எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து குலத்தொழில் வந்து விவசாயம். படிக்க வச்சாங்க, படிப்புல ஏறல மண்டையில. வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் வந்துச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, நம்ம வீட்டில் எடுத்தாங்க. அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டைரக்டர் மணிவர்மன் பேர், அவர் வந்து இந்த ஒரு நொடி படத்துடைய கதை சொன்னார். கதை சொல்லவும் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன் அவரை, இந்த கதை இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே, இந்த கதை சொன்னது மாதிரி இந்த படத்தை உருவாக்கிறீங்களா, இல்லை கதை சொல்கிறது ஒன்றும் எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அது விட மாட்டேன். ஒரு கால் எடுத்து வச்சேன்னா அது படம் ரெடியாகணுன்னா அவங்க மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தனஞ்சய சார் வந்து ஒரு பெரிய லெவலில் உள்ளவர். படம் நல்லா இருக்குன்னு தான் அவர் வாங்கினார். இது சுமாராக இருந்துச்சுன்னா பண்ண மாட்டார்ல, அவருக்கு தெரியும்ல. படம் நல்லா வந்திருக்கு, நம்ம இதுலேருந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணி என்னுடைய பேனல் போட்டு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், பிரமாதமாக வரும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். பண்ணிட்டு யூடியூப்ல வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, 200 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து எழுதி படம் ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் பார்த்து மக்களை ரீச் பண்ணிடுவோம். இப்போ பசங்க, இப்போ காலேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேப்பில் வந்து சென்னையில் ஆடியோ லான்ச் பண்ணும்போது நான் உள்ளேருந்து வெளியே வந்தோன்னே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் வாகை பிரபு. இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, உயர்திரு அழகர் சார் வந்து வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தான் வந்து ஒரு நொடி படத்தையும் தயாரிப்பாளர். மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த படம். இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி விழா வந்து மதுரையில் கொண்டாடப்பட்டது. ரொம்ப சிறப்பாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. ஓடிடி ரிலீஸ் பண்ணி அந்த படம் பெரிய லெவலுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. அவர் வந்து நம்ம நண்பர் மதுரை மைந்தன், அவர் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இப்போ அவர் டைரக்டரு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சாரை வந்து நம்ம யூடியூப் சேனல் எல்லாரும் வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து சினிமா துறைக்கு வந்ததுக்கு எப்படி சார் நீங்கள் வந்தீங்க? வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, அதாவது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குலத்தொழில் வந்து விவசாயம். சரிங்க சார். அந்த விவசாயம் பண்ணி படிக்க வச்சாங்க, படிப்புலாம் ஏறல மண்டையில். சரி, நம்ம இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என்ன, அப்பா நீ இதிலே பண்ணேன்னா சரியாக வராது, உனக்குன்னு ஒரு தொழில் ஏதாவது தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்ல வந்தேன். நான் சரி ஏதாவது ஒரு கலைத்துறை போகணுன்னு பார்த்தேன். கட்டடக்கலை. சரி, அந்த கட்டடக்கலையை தேர்ந்தெடுத்து கட்டடத்தில் ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்து பொதுப்பணித்துறையில் பதிஞ்சு ஓரளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பிர்லா ஃபஸ்ட்டு 99 அது ஒரு கான்ட்ராக்ட் ஆகி கவர்மெண்ட் அரசு கான்ட்ராக்ட் ஆகி. கட்டட கலையிலேருந்து நீங்கள் எப்படி சினிமா துறைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி, அதாவது ஒரு ஆர்வம் வந்திருக்கும்? இந்த கட்டடக்கலைங்கிறதே ஒரு கலை தான். அந்த கலையிலேருந்து நீங்கள் சினிமாவுக்கு வரணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 1980 வந்து எனக்கு இந்த சினிமா துறையில் ஒரு ஆசை. ரெண்டாவது மதுரையில் வந்து நம்ம அபிநயான்னு ஒரு குழு உருவாக்கியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ஒவ்வொரு சீன் போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்களே கூப்பிடவும் அப்புறம் தான் சரி, இந்த சிவாசியார் மாதிரி ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு, உங்களுக்கு முதல் நடிப்பில் ஆர்வம் ஜாஸ்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம், நடிப்பில் இருந்து அடுத்து நீங்கள் அதை படமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்தது. அதில் ஒன்று நடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் அதிகமான ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இப்படியே போனால் கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு படம் தயார் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து. உங்களை வந்து படத்தை தயார் பண்ணணுன்ற ஆர்வத்தை தூண்டி விட்டவங்க யார்? உங்களுக்கு படத்தை தயார் பண்ணலாம், ஒரு படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்தது? எனக்கு வந்து மதுரை மண்டேலா நகர் ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு. ஏற்கனவே வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் வந்துச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, நம்ம வீட்டில் எடுத்தாங்க. அவங்க வந்து படம் எடுத்த உடனே சரி இந்த மாதிரிலாம் சின்ன லெவலில் எடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சு. வந்தேன். அப்புறம் சரி நீங்கள் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு இந்த நான் மதுரைக்கார பொண்ணு சொல்லி ஒரு படம் எடுத்து பண்ணேன். தொழிலிருந்து நீங்கள் வந்து சினிமா துறைக்கு வரணும் விருப்பம் ஆரம்பத்தில்? ஆமாம், விருப்பம். ஒவ்வொரு கலையும் வந்து பார்த்து வரணுன்ற மாதிரி என்னுடைய உழைப்பு, என்னுடைய கவனத்துக்கு கரெக்டாக ஒவ்வொன்றும்
செஞ்சுக்கிட்டே வந்தேன். எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் அது விட மாட்டேன். ஒரு கால் எடுத்து வச்சேன்னா அதை கிளியராக பண்ணி முடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் நான் நடிந்த பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் எதுவும் கற்றுருக்கீங்களா சார்? ஏன்னா நீங்கள் இருந்த துறை வேற, நீங்கள் போன லைன் வேற, திடீர்னு வந்து சினிமா துறைக்கு நீங்கள் வர்றீங்க. எப்படி வந்து நம்ம ஒரு நொடின்னு ஒரு படத்தை எடுத்து அது மாபெரும் வெற்றி அடையும், அவார்டு வாங்குவோம், நம்ம வந்து மதுரையில் வந்து இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்துவோன்றது உங்களுக்கு தெரிஞ்சது சார்? அப்போவே எனக்கு நடிப்பில் வந்து நல்ல ஆர்வம். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பண்ணாங்களா. அப்போ தான் வந்து நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மணி அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் தம்பி தான், அவர் டைரக்டர் மணிவர்மன் பேர். அவர் வந்து இந்த ஒரு நொடி படத்துடைய கதை சொன்னார். கதை சொல்லவும் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன் அவரை, இந்த கதை இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே, இந்த கதை சொன்னது மாதிரி இந்த படத்தை உருவாக்கிறீங்களா, இல்லை கதை சொல்கிறது ஒன்றும் படம் ஒன்றுமா போகுமா? அது நிறையா இது அந்த மாதிரி 2 படம் பாதிப்பு ஆல்ரெடி. ஆமாம், அந்த பயம் ஒன்று இருக்குல்ல எனக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. கேட்டேன், அண்ணே இப்போ இந்த கதை எப்படி சொல்கிறனோ இதே மாதிரி படத்தை உருவாக்கி காமிப்பேன், என்னை நம்புங்கண்ணே அப்படின்னு சொல்லி கைகுலுக்கி அந்த அம்மாட்ட ஒரு அவசியம் பண்ணி, மீனாட்சி அம்மா மதுரைக்கு அவங்க தானே பெரியவங்க, அந்த மீனாட்சி அம்மாட்ட ஒரு அருள் வகை வாங்கி சரி பண்ணி இந்த படம் ஒரு நொடி படம். உங்களுக்கு எப்படி அது ஒரு உந்துதல் வந்தது? சரி இந்த படம் வெற்றி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியம் இருந்தால் தானே அந்த படத்தை எடுக்க உங்களுக்கு தோணும். அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த கண்டிப்பாக அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து நானும் புதுசு, வந்தவங்களும் புதுசு, அந்தளவுக்கு ஒரு இது கிடைக்கல எனக்கு. வந்து இவர் சொல்லும்போது இவருடைய கதையும் பிடிச்சிருக்கு. இவரும் கொஞ்சம் நிறையா சென்னையிலே உட்காந்து ஓரளவுக்கு நிறையா கற்றுக்கிட்டாரு. எனக்கும் வந்து சரி மணிகிட்ட போனால் ஓரளவுக்கு சரியாக வரும், கொஞ்சம் நிறையா வந்து இது அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு தகுதியம் இருந்துச்சு. இந்த படம் ரெடியாகணுன்னா அவங்க மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தனஞ்சய சார் வந்து ஒரு பெரிய லெவலில் உள்ளவர், உங்களாம் தெரியும். நம்ம அவர் லெவலுக்கு இல்லை, நம்ம ஒரு சின்ன தயாரிப்பாளர். இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் அவர் வாங்கினார். இது சுமாராக இருந்துச்சுன்னா பண்ண மாட்டார்ல, அவருக்கு தெரியும்ல. படம் நல்லா வந்திருக்கு, நம்ம இதுலேருந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணி என்னுடைய பேனல் போட்டு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், பிரமாதமாக வரும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். பண்ணிட்டு இப்போ ஆடியோ ரிலீஸ் வந்து சென்னை பிரசாத் லேப்பில் தான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணது. பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் யூடியூப் மீடியா எல்லாமே, அதாவது பத்திரிகை நிறுவனர்லேருந்து அவ்வளோ பேர் வந்து பிரம்மாண்டமாக சரி பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போனாங்க. இது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப்லாம் வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, 200 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து எழுதி இந்த படத்தில் வந்து ஹை லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா காரணம் வந்து யூடியூப். உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையே நான் மனசார சொல்கிறேன். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து ஒரு 2 கோடி ரூபா. அவங்கவுங்க 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு படம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து விளம்பரத்துக்கே 2 கோடி 3 கோடி 5 கோடி, எனக்கு பயமாக இருக்குது கோடியை பேசும்போது. அப்படி கொண்டு போகலாம். நம்ம வந்து 50 லட்சம் வந்து கூட கொடுத்து இது வந்து விளம்பரம் பண்ண முடியாது. இது வந்து முழுக்க இது வந்து யூடியூப் நண்பர்கள் வந்து, நான் இன்னைக்கு இதுக்காக நான் பேச வரல, சத்தியமா நான் மனசறிஞ்சு பேசுகிறேன். யூடியூப் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதி நல்ல ரீச் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அவர் தனஞ்சய சார் வந்து 120 தியேட்டருக்கு மேலே நல்லா பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணார். நல்ல படம் வந்துச்சு. படம் வந்து பார்த்த உடனே யாருமே பார்த்தவங்க வந்து இது வந்து உத்து பார்க்குற அளவுக்கு படத்தை கொண்டு போயிட்டீங்க, படம் நல்லா இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, விளம்பரம் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கு மேலே நம்ம சின்ன பட்ஜெட்டில் நீடிக்க முடியாது. படம் ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்கள் பார்த்து மக்களே ரீச் பண்ணிடுவோம். இப்போ காலேஜ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ல இருந்தே அனுப்பிடுவாங்க, டக்குன்னு அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கியான்னு பண்ணி அது ஓட ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, படம் நல்லா இருந்தால் மக்கள் பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு இது நம்பிக்கை இருக்குது. அதான் நான் அது பண்ணுறேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. நம்ம நண்பர் மதுரை மைந்தன் வெற்றி தியேட்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம யூடியூப் இதில் கொண்டாந்து இறக்கி விட்டு அங்கே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இல்லை ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நம்ம எந்த படமும் இல்லை தலைவர், எல்லா படங்களுக்கும் நம்ம யார் கூப்பிட்டாங்களோ கூப்பிடலையோ நம்ம போய் நின்று அந்த படத்தோட வெற்றி. ஏன்னா
நாங்க வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த எடுத்தவங்களோட மன நிம்மதி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, திரையில பார்த்துட்டு அந்த படம் நல்லபடியா ஓடுனா தானே அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க. அந்த எண்ணத்துக்காக தான் நாங்க பண்றது. சார் வந்து இப்ப அந்த ஒரு நடி சம்பந்தமா பேசினாரு. அடுத்து ஏதோ நீங்க படம் பண்ண போறீங்களா? ஆமாம் சார், அடுத்து ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ண போகிறேன். அது பெரிய லெவலில் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு 5 படம் புக் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நல்ல டயத்தை பார்த்து சரி பண்ணி பண்ணலாம் மாதிரி. அவங்க ஒரு நடி படத்தோட டைரக்டருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு நடி டைரக்டர் வந்து என் தம்பி, வேற யாருமே என் தம்பி. நல்லா கொடுத்த பொருளை வந்து அழகான ஒரு பொருளை தயார் பண்ணி எல்லா மக்களும் நல்லா பார்க்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ரொம்ப தம்பி எடுத்து கொடுத்தோம்னா ஆக்குற மாதிரி நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம கேஜி ரத்தீஷ் கேமராமேன் தம்பி எல்லாம் சேர்ந்து பண்ணது. அவன் நல்லா எல்லாமே கூட்டு சேர்ந்து ஒரு நல்ல லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நடி படத்துக்கு யாருக்காவது ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு சொல்லுவீங்க? பழகருப்பியா ஐயா ஒரே ஒரு நாள் கால் ஷீட்டு, ஒரு நாள் கால் ஷீட்டில் தூக்கி அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதர். நான் போனோன்னா அந்த அளவுக்கு ஒரு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்படுத்துவாங்க. வாங்க வாங்க வாங்கன்ற அதை ஒரு இது பேசுறது ஒரு நல்ல மனிதர். அவர் பெரிய லெவலில் நிப்பாட்டிட்டு போயிடுற படத்தை. பிரசாத் லேப்பில் வந்து சென்னையில் ஆடியோ லான்ச் பண்ணும்போது நான் உள்ளேருந்து வெளியே வந்தோன்னே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, யூடியூப் நண்பர்கள்லாம் சின்ன ஆளு இருக்காங்க. அவங்க வந்து என்னை பாராட்டி கையை பிடிச்சி குலுக்கி, நீங்கள் சின்ன ஆள், மதுரைக்காரரு, இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணே, நீங்கள் இன்னும் வளரணும் அப்படின்னு. அதாவது என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் ஒரு சின்ன லெவல்லேருந்து மேலே வர்றாளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடணும், இது படம் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு ஓடிடி அமேசான் பிரைமில் மட்டும் இன்னைக்கு 15 லட்சம் மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓடுது. மக்கள் விரும்பி தேடி பார்க்குறாங்க. அப்படின்னா படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. அது பெரிய பெரிய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எந்த படமாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னா என் படத்தை கூட பார்க்க மாட்டாங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்துருக்கோம்ல. பேனரில் ஒரு படம், புது படம் தயாரிக்க போகிறாங்க, அதாவது வேற ஒரு தயாரிப்பாளர் வச்சு உங்கள் பேனரில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வெற்றி விழாவில் கேள்விப்பட்டோம். அந்த படம் பேர் என்ன வச்சிருக்கீங்க? அந்த படம் பேர் வந்து தீமை அறியாத தீக்குச்சின்னு சொல்லி ஒரு படம். கதையெல்லாம் எப்படி? அது டைரக்டர் வந்து இளையகுமார் மாப்பிள்ள அவர் ஆரம்பிக்கிறாரு. அது தயாரிப்பாளர் வந்து என்னுடைய பேனல் இருந்தாலும் தயாரிப்பாளர் வந்து சென்னை ராமலிங்க, நம்ம நண்பர் தான், அவரு பண்ணுறாரு. நம்ம விருதுநகர்லேருந்து மைக்கேல் ராஜ் அவர் இறங்குறாரு. அந்த கதையை கேட்டப்போ அந்த ஒரு நடி கதைக்கும் இதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த ஒரு நடி ஜெயிச்ச அளவுக்கு இந்த கதை வந்து உங்களுக்கு இது ஜெயிக்கும், இதுவும் ஜெயிக்கும். ஒரு நொடி அளவுக்கு கதையோட ஒரு பற்று உங்களுக்கு எப்படி? இல்லை, கதை நல்லா இருக்கு. நான் கேட்டேன், கதை நல்லா இருக்கு. இந்த கதையை கேட்டு தான் கோயம்புத்தூர்ல இருந்து என் நண்பர் வரதராஜன் பழனிசாமி அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நண்பா, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் இருக்கணும், கூட இருக்கணும், உங்கள் மூலியமாக தான் இது பூராமே போய் சேரும், நீ என் கூட இருக்குன்ற மாதிரி நைட்டு பேசினார். எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ஒரு பெரிய லெவலில் வரும். இன்னொன்று வந்து இந்த வெற்றி விழா எடுத்தது வந்து தங்கவேல் மாப்பிள்ள, அவர் வந்து நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞருடைய அவர் தலைவர். அவரும் என் நண்பர் இவர் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் சிவசக்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு அண்ணனுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா எடுக்க போற படத்துல நீங்க நடிப்பீங்களா இல்ல ப்ரொடியூசர் மட்டும்? இல்ல, நான் வந்து இப்போ என்ன நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நடிக்கணும்னு தானே வந்தோம், நடிக்கணும் ரொம்ப ஆசை. ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடைசியாக அதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நடிப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வம். ஒரு நடி படத்தை எடுத்து உண்மையிலேயே வந்து ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் வெற்றியாளர் ஆயிட்டீங்க. ஆனால் அந்த வெற்றி விழா இருக்கு, அந்த வெற்றி விழா ஃபங்க்ஷனுக்கு நானும் வந்து கலந்துக்கிட்டேன். ஆனால் அந்த வெற்றி விழா ஃபங்க்ஷனு என்னமா சார், வெளியில இருந்து மக்களை வந்து அப்படி நின்று பார்த்து போற அளவுக்கு ஆடல் என்ன, பாடல் என்ன, கரகாட்டம் என்ன, குதிராட்டம் என்ன, எங்களுக்கே அப்படி ஃபுல்லாக அரிச்சிருச்சு சார். அந்த அளவுக்கு அந்த வெற்றி விழா ஃபங்க்ஷன் வந்து அந்த வெற்றி படத்தை விட வெற்றி விழா ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யார் சார் காரணமாக? இப்போ வந்து விருதுநகர் மைக்கேல் ராஜ் அவர் ஒன்று, அப்புறம் ஆறுமுகம் நம்ம நண்பர் தான், ஆறுமுகம், மாயக்குருவி, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி
அது பெரிய லெவலில் கொண்டு போய் நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்டா இருந்துச்சு. ஆமா, ஒரு நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டமா இருந்துச்சு. படத்துல உள்ள ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அவங்க வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, ரியலா அதுலயே வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு ஒவ்வொரு கேரக்டரும், இப்போ அந்த தீபா மேடமா இருக்கட்டும், மற்ற ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருமே சரி. இதுல நீங்க எல்லாம் யார் யாருக்கு கொஞ்சம் நன்றி சொல்றதுக்காக விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ கதாநாயகன் எடுத்துக்கிட்டா தமன் குமரன், என் தம்பி தான் எல்லாம் இப்போ இது பண்ணி போனதான். தமன் குமரன் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒன்று எம்எஸ் பாஸ்கர் அண்ணன் வந்து 2 நாள் தான் டைம் கொடுத்தோம். 2 நாளில் கடகடன்னு முடிச்சு விட்டு அவர் முடிச்சு போயிட்டார். ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டு போயிட்டார் அவர். வேளாராமூர்த்தி அண்ணனும் என் வீடும் பக்கம், மதுரை ஏர்போர்ட்டு பக்கத்தில். அவர் ரெஸ்ட் இருக்கும்போது வாக்கிங் வருவார், நாங்கள் 2 பேர் வாக்கிங் போவோம். நல்ல எனக்கு வந்து அப்பப்போ ஒரு ஐடியா, ஒரு கோளாறு சொல்கிறது, வீட்டு பக்கத்தில் இருக்க நம்ம பகுதியில் உள்ள பையன் இந்த மாதிரி இறங்குறாரு, நல்லா அப்படியா வரணுன்ற கோளாறு சொல்கிறது எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி அவர் நல்லா பண்ணி கொடுத்துட்டார், பிரமாதம் பண்ணி கொடுத்துட்டார். ஒன்று அதே மாதிரி எனக்கு என் கூட நடித்தது தீபா சங்கர் தங்கச்சி, அதுவும் வந்து நல்லா அவங்களுடைய பர்சன் சூப்பராக பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. மேடம் ஸ்ரீரஞ்சன் மேடமும் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் கஜராஜ் அண்ணன், ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அப்பா இருக்காரு, அவர் வந்து உண்மையிலே இப்போ ரொம்ப பழகிட்டோம். அவர் ரொம்ப நல்ல பிரமாவே எந்த ஒரு இதுக்கும் உடனே போனடிச்சு பேசுவார். அவருக்கு நன்றி. சரி, அநேகமாக இந்த படத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. எல்லா இருக்க விட மிகமே யாருக்கு சொன்னாருன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்றதா யூடியூபர்ஸை தான் சொல்லியிருக்காரு. யூடியூபர்ஸ் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றியாக வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து இதே மாதிரி சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் சரி, நாங்கள் மதுரை சினிமா ப்ரொமோஷன் சொல்லிட்டு சினிமாவுக்காகவே நாங்கள் ஒரு குரூப் வச்சு சினிமாவுக்காகவே நாங்கள் ஒரு 150 யூடியூபர்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எடுக்க போகிற அடுத்த படமும் வெற்றி அடைகிறதுக்காக வாழ்த்துறோம். இதே மாதிரி உங்கள் படங்களையும் கொண்டு வந்து எங்கிட்ட நீங்கள் எத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நாங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட படங்களையும் நாங்கள் வந்து மதுரை சினிமா ப்ரொமோஷன் மூலமாக நாங்கள் வெற்றி அடைய செய்வோம். சார் வந்து பிஸியாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்கள் யூடியூப்புக்காரங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்ததுக்கு சாருக்கு நன்றி சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.